சண்டே எபிசோடே என்னமோ பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்கு. இந்த 50 நாள் இந்த ஷோ ரன்னர் ரம்யா. நேத்து எதுக்கு சார் நீங்க சாண்ட்ராவை அடிக்காம திவ்யாவை அடிச்சீங்க? கேட்கிறவன் கேணியா இருந்தா கேபி சுந்தராம்பாள் ஆர்பி சௌத்ரி படத்துல நடிச்சது மாதிரி சொல்லுவீங்க போலயே. சார் விஜய் சேதுபதி சார், நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களை கூப்பிடல சார், அவங்கள கேட்கறதுக்கு உங்களை கூப்பிடுறோம். சூப்பரா இருக்குல்ல? ஆள் ஒரு பக்கம், பெஸ்டி கேர்ள் பெஸ்டி ஒரு பக்கம், நடுவுல கமர். ஓ மை காட். சாண்ட்ரா பிரஜித் அந்த காதலுடைய போராட்டம் நீங்க பார்த்தோம் மக்கள். நீங்களா இப்ப செயின்ட் சாண்ட்ராவையும் செயின்ட் பிரஜினியும் பாப்பீங்க. அதாவது இவ்வளவு தெளிவு எங்கம்மா போச்சு விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது. எமோ ஐயோ மக்களே, நான் உங்க ஜோ மைக்கேல் மட்டும் ஒரு வேலையும் பண்ண விடாம. எனக்கு புரியல. ஓப்பனிங் தான் கொடுத்துட்டு இருந்த இந்த ஷோலயே ஓப்பனிங் பக்காவா கொடுப்பேன், க்ளோசிங் நீங்க முடிச்சிருவீங்க. ஓப்பனிங்க்கும் இப்படி பண்ணா எப்படின்னு சந்தோஷமா கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படி 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 கைய காட்டுவீங்க, அப்புறம் இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, அப்புறம் இப்படி ஒரு தட்டு. அதானே? சொல்லவே வேணாம், விடுங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஏகோபித்த ஓகோபித்த வணக்கங்கள். அதானே? இப்ப பண்ண ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த வேணும், எனக்கு அது வேணும் பண்ணு. விடுன ஆரம்பிச்சிட்ட நீ. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பண்ணி ஆரம்பிக்கிறப்பா. அப்ப நீங்க செய்யலன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் பாரு மோடுக்கு போக வேண்டியது இருக்கும். சரி இருங்க. 3, 2, 1. ப்ரோ டிவி வழங்கும் பிக் பாஸ் ஜோ மைக்கேல்ல நான் தான் சொன்னேன்ல. எல்லாருக்கும் வணக்கங்க. 49 நாள் கடந்து இன்னைக்கு முடிச்சிட்டோம். ரிவ்யூ பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க அன்புக்கு நன்றி. ஷோக்குள்ள போலானே முடிச்சுக்கலாம். ஓகே. சோ மக்களே, ப்ரோ டிவி வழங்கும் இந்த பிக் பாஸ் ஜோ மைக்கேல்ல நான் உங்க ஜோ மைக்கேல் மற்றும் விஜய் தனுஷ் இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்ககிட்ட வந்ததுக்கு, அதுவும் சண்டே நைட்டு ஒரு ஃபன் டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தா பன் டேவா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நேத்து நாங்க எவ்வளவு ஃபயர் விட்டோமோ அதுல 6 லிட்டர் தண்ணி எடுத்து நாங்களே ஊத்துன மொமெண்ட் தான் இன்னைக்கு. இது வழக்கம் போல சாட்டர்டே எபிசோட் மாசா இருந்தா சண்டே எபிசோட் தமாசா இருக்கு. புரியவே மாட்டிருக்கு. ஒரு பேலன்ஸ்டு வீக்கெண்ட் ஒரு நாள் கூட நம்ம பார்த்ததே இல்ல. சாட்டர்டேவும் மாசம், சண்டேவும் மாசம். எனக்கு இவனுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வரும்போது, விஜய் சேதுபதியும் அவர்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வரும்போது நடுவுல ஷவர்ல குளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபயர் மோட்லாம் கரைஞ்சிருதா? அவரு குளிக்கும் போது அக்னி தேவனா இருக்கிற போது மேல இந்திரன் மலைய பொழியிற மாதிரி மலைய பொழிஞ்சு முடிச்சு விடுறாங்க. சண்டே எபிசோடே என்னமோ பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லனே. பன்னே மக்களுக்கு, பட்டரு கண்டஸ்டன்ட்டுக்கு, ஜாம் அது நம்மள மாதிரி ரிவ்யூ இருக்கு நக்கிட்டு போறதுக்கு. என்ன ஒண்ணும் இல்ல நக்கு அப்படின்ற மாதிரிதான். என்னத்த ரிவ்யூ பண்ணுவீங்க? பண்ணுங்க, பாருங்க. தைரியம் இருந்தா இந்த எபிசோட ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. நாங்களும் சண்டேவை குடும்ப குட்டிகளா விட்டுட்டு இங்க வந்து நைட்டு 9:30 10 மணிக்கு உட்காந்து ஷோல நீங்க சுவாரஸ்யமா ஏதாவது காட்டுவீங்க, அதை வைத்து நாங்க காட்டுன்னு காட்டலான்னு நம்பி ஓகோபித்தவா நாங்க வந்து கூட்டத்தெல்லாம் கூட்டி பாருங்க. ஓபன் பண்ண 2வது நிமிஷத்துல 1300 பேர் இந்த ஷோக்காக போட்டி போட்டுக்கொண்டு இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதையாத்தலா நீ ஒரு 5 ஹவரா விட்டீங்க. எடுக்கிறது என்னமோ ஒரு நாள் எடுத்துடுறாங்க. சண்டே எபிசோட மட்டும் காண்டா எடிட் பண்ணுவாங்க போல. சரி, ஒரு எபிசோட் தான் ஃபயரா பண்ணிட்டோம், இந்த எபிசோட மீதெல்லாம் சேர்த்து ஒரு எபிசோடா போட்டுருவோன்ற மாதிரி பண்ணுவாங்க போலயே. ஓகே. சோ இன்னைக்கு ஷோல என்ன நடக்க போகுது அப்படின்ற பிக் மொமெண்ட்டுகள், பிக் நிமிடங்கள் நமக்கு இருந்துச்சான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஏன்னா நேத்தே கெமி வெளில போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச விஷயம். காருக்காரங்கிட்ட 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வாங்கிட்டோம். ஸ்நாக்ஸ் காரங்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா வாங்கிட்டோம். ஓப்பனிங்கே ஸ்நாக்ஸ் அப்படின்ற காரணத்தினால மொத்த பேரை இறக்கி ஒரு ஸ்பான்சருக்கான ஒரு ஈவெண்டா சண்டே எபிசோட மாத்திட்டாங்க. பொதுவா இந்த விஷயத்த வெள்ளிக்கிழமை பண்ணிதான் நான் பாத்திருக்கேன். ஆமா, வெள்ளிக்கிழமை ராமசாமி கரெக்டான டைமுக்கு வராத காரணத்தினால சண்டேல மக்களை மண்டே ஆகிட்டாங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? வீக்கெண்ட்ல ப்ரமோஷன் பண்றாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க கண்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குன்றது. ஓகே. சோ நிறைய இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளே மனசு திட்டிக்கிட்டு நீங்க ஷோக்குள்ள போவோம். ஏன்னா நம்மள நம்பி 2000 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. விஜய் சேதுபதி வராரு. 50 டேஸ் முடிஞ்சு. ஆக்சுவலா லான்ச் டேவோட சேர்த்துனா 50 டே படி பாத்தீங்கன்னா 49 டே தான் இன்னைக்கு. லான்ச் படி 50 டே முடிஞ்சனால இந்த 50 டேஸ்ல யாரு வீட்டுல வந்து இவங்க எல்லாம் 50 நாள் எப்படி வண்டி ஓடிச்சுன்னே தெரியலப்பா அப்படின்னு யார நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க குடுக்குறாங்க வீட்டுக்குள்ள.
ம். இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நமக்கே தெரியுது. ரம்யா ஜோ இப்பதான் வளர்ந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அரோரா அவங்களையும் சொல்றாங்க. இந்த மாரி மாறி மாறி போயிட்டு இருக்க சமயத்துல அங்க வண்ணங்கள் வெளியில வந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. சாண்ட்ரா வந்து விக்கல் சிக்ரம சொல்றதும், விக்கல் சிக்ரம் சாண்ட்ராவ சொல்றதும், இந்த மாரி விஷயங்களும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சுண்ணே. வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ்? ஓகே. சோ பேசிக்கலி வன்மங்கள் வெளிப்படும் தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வன்மங்கள் முழுக்க முழுக்க அந்த ஷோல இருக்கும்போது அது என்னடா தெரியப்படுற தருணம். பூரா எல்லாத்துக்கும் வன்மண்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோவே இருக்கு. ஓகே. சோ இந்த ஷோல இந்த டாஸ்க் அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒரு அருமையான டாஸ்க் வச்சு எல்லாரும் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த சண்டேல விஜய் சேதுபதி அவர்கள் பிடி மாஸ்டரா மாறிடுவார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே தான். அதே காஸ்டியூம்ல வருவாப்ல, ரொம்ப பிளசண்டா வருவாப்ல. ஓகே எல்லாரும் எந்திரிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க வந்தோம் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்றது எனக்கு எதுக்கு சார்? அதாவது ஒரு நாள் கூட தொடர்ந்து 2 நாள் அவரை நாங்க பாராட்ட முடியாத கண்டிஷனுக்கு நம்மள ஆக்கிறார். எவ்வளவு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கருத்துகள் என்ன அப்படின்னா முதல்ல என்ன எதுக்கா எல்லாரும் நிக்க வச்சு பேசினான்றதே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா சொல்லணும்னா நாமினேஷன் கரெக்டா? அதானே ஃபர்ஸ்ட் இந்த 50 டேஸ் கேக்குறாங்க. யார் யார் வந்து வீட்ல இருக்கிறதுக்கு ஆமா யார் இருப்பாங்க யாரு போவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்களா? 50 டேஸ்ல இவ்வளவு நாள் எப்படி உங்க வண்டி ஓடுச்சு இந்த வீட்ல அப்படின்றது யார் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு அதான் வழக்கம் போல ரம்யா சொல்றாங்க அரோரா சொல்றாங்க. பாரு வந்து சொல்ல வராங்க. ஒண்ணு அவங்க ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. விஜய் சேதுபதி அவர்கள் முன்னே சொல்லிட்டாங்க பாரு டைரக்டா பாயிண்ட்டுக்கு வாங்கன்றாங்க. நான் எப்படி வருவேன் ஏன்னா நான் தான் பாருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கும் விக்ரம்க்கும் ஒரே போரு. ஆனா இது தெரியாம ஒரு குரூப் வந்து மோர் குடிச்சிட்டு இந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம். நெக்ஸ்ட். சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து நான் வந்து விக்கல் விக்ரம் அப்படின்றாங்க. விக்கல் விக்ரம் சொன்ன உடனே வந்து சாண்ட்ரா சொன்ன உடனே மக்கள் ஒரே எரப்ட் ஆயிட்டாங்க. சூப்பர் வா செம. அவங்க பிக் பாஸையும் மதிக்க மாட்டிருக்காங்க, கண்டஸ்டன்ஸையும் மதிக்க மாட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்க உள்ள வந்தாங்க? எதுக்கு அவங்க வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. தட் வாஸ் திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட். அதான் எல்லாரும் அவங்க வன்மத்தை கொட்டுற தருணமா அந்த முதல் டாஸ்க் எழுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா ரம்யாக்கெல்லாம் வன்மம் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம நீங்க யோசிக்கலாம். வன்மம் குடோன்றாங்க எங்க டைட்டில் வின்னர் ரம்யா. என்ன நினைச்சிட்டீங்க டைட்டில் வின்னரை? ஏய் உங்களால இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த ஷோவை ரன் பண்ண ஒரே ஆள் ரம்யா ஜோ தெரியுமா? இந்த 50 நாள் இந்த ஷோ ரன்னர் ரம்யா. புரியலையே என்ன பண்ணாங்க? அதாவது இந்த ஷோல எவ்வளவு கேமரா இருக்கு? 60 கேமரா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? இந்த 60 கேமராலையும் இந்த 50 நாள்லயும் மாட்டாம நாமினேஷன்ல சிக்காம தப்பிச்சிட்டு இருந்து ஓடி இருக்காங்களா? வாடா மின்னல் வாமா மின்னல்ன்ற மாதிரி வந்துட்டு கிராஸ் ஆகி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களா? அவங்கதான் ஷோ ரன்னர். இன்னைக்கு ஷோ ரன்னர் தான், நாளைக்கு ஷோ வின்னர் மக்களே. இது நான் எப்படி பார்க்கிறேன்? ரம்யா ஜோக்கு ரன்னர் அப்படின்ற வார்த்தை பிடிக்காது, வின்னர் அப்படின்ற வார்த்தை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்கள யாராவது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடமா தண்ணி எங்க இருந்து வருதுன்னே தெரியலையே ஆத்தா. இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அவங்க தொட்டதுக்கெல்லாம் கத்துவாங்களாம், ஆண்னா கத்துவாங்களாம். நான் நீ வேணா சண்டைக்கு வாடா அந்த மோட்ல இறங்குறாங்களா? இதுக்கப்புறம் பார்வதி மோடு நாங்களா அதை விட அதிகமா பண்ணுவோம். என்ன தனுசு அப்படின்றாங்க அவங்க. நம்ம அந்த மாதிரிலாம் அவங்களால பண்ண முடியாதுனே. அவ்வளவுதான். ஓகே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்கலாம். இப்ப நேத்து நம்ம ஷோல ஃபயர் எல்லாம் விட்டுட்டு 99.2 மார்க் எல்லாம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் கனகச்சிதமா ஒரு 4:30 மணிக்கு ஒரு 3:30 மணிக்கு ஒரு பெரிய ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலைல 6:30 மணிக்கு என் தலையை தட்டி எவனோ எழுப்புன மாதிரியே இருந்துச்சு. எஞ்சி உட்காந்து நான் வந்து ஆர்வமா யோசிச்சு பார்த்தா, சார் நேத்து எதுக்கு சார் நீங்க சாண்ட்ராவை அடிக்காம திவ்யாவை அடிச்சீங்க அப்படின்னு நம்ம அதுதானே பேசணும். சாண்ட்ராவை வந்து ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல அத நம்ம லைட்டா பேசிட்டு போனோம்ல. ஹெவியா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தா சாண்ட்ராவை எவ்வளவு காப்பாத்திருக்காரு தலைவன். இவ்வளவு நடந்து என் தலைவன் குடும்ப நண்பர்களை தான் காப்பாத்திருக்காரா? நம்மளுக்கு விபூதி தானா? இது தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு விபூதி அடிச்சிட்டாப்லே தலைவர் விஜய் சேதுபதி. ஏன்னா பேப்பர் ரவுடி என்பதை காட்டுவதற்காக பேப்பர் கொண்டு வந்தாரு. ஓகே இந்த டிவார்மிங் டேப்லெட்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அது எவ்வளவு பெரிய கண்டென்ட் தெரியுமா?
அத கேஷுவலா யூஸ் பண்ணவங்கள ஒரு கேள்வி கேட்கல. ஆனா சாண்ட்ரா அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கடா. அது என் கண்ணுக்குள்ளே இருக்கா நேத்து. பிரஜின் கிட்ட இத பேசாதடா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அக்கா கனி, தங்கச்சி இவங்க. எனக்கு புரியல. என்னலே கேட்கிறவன் கேணையா இருந்தா கேபி சுந்தராம்பாள், ஆர்பி சௌத்ரி படத்துல நடிச்சது மாதிரி சொல்லுவீங்க போலயே. இதுதான் நம்ம சொன்னோம். அதான் கான்ட்ராடிக்டா இருக்குன்னும்ல. விஜய் சேதுபதி சார் கேட்கிறப்போ எனக்கு வந்து இப்படி சொன்னாரா அவரு? சார் நான் கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன் இப்ப சார். உனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு? உனக்கு எவ்வளவு ஒரு விஷயம் காண்டா இருக்கு? அதாவது நேத்து பேசின அதே கண்டென்ட்ட நான் 10 நிமிஷமா திருப்பி பேசும்போது உனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு? ஆனா இத பேசணுமேன்ட்டு. இதத்தாண்டா இவனுங்க வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்காங்க சண்டே எபிசோட் ஆனாவே. புரியுதா உனக்கு பிரச்சனை? வீக்ல நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாஸ்கா சண்டே மறுபடியும் வச்சிடறாங்க. அப்ப நான் எதுக்குடா வீக்ல எல்லாம் பாக்கணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சார் விஜய் சேதுபதி சார் நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களை கூப்பிடல சார். அவங்கள கேட்கறதுக்கு உங்களை கூப்பிடுறோம். ஆனா விஜய் சேதுபதி சார் நேத்து கேள்வி கேட்டது வந்து ஆக்சுவலா வந்து தவறுடா. புரியல ஏன்? அப்படிலாம் கேட்க கூடாதுடா. கண்டஸ்டன்ட் கிட்ட டிக்னிஃபைடா பேசணும்டா. நீங்க காசு கொடுத்து அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அவங்க கெஸ்டா வந்தீங்கன்னா அந்த கெஸ்டுக்கு நீங்க நல்ல மரியாதை கொடுக்கணும்டா. புஜுக்குன்னு கொஞ்சணும்டா அவங்கள. நீங்க கோவப்பட்டு கேள்வி கேட்கணும். யாரு சார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கேள்வி கேட்க? இது எங்கேயோ யாரையோ சொல்ற மாதிரி எனக்கு தெரியுதே. சும்மா பேசிக்கிட்டு அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றீங்க. ஆமா அதான் சார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க பண்ணுங்க. ஓகே சூப்பர். கரெக்டா பண்ணீங்க. ஆமா. ஓ நீங்க இந்த மோது பாத்தீங்களே சூப்பரா இருந்துச்சு. நல்லா மோது பாருங்க. எங்க வீட்டுல கூட 10 பேர் இருக்காங்க. வந்து மோது பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கண்டென்ட் அவங்க ஒரு கேமோட தான் வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் கேம்டா தம்பி. ஜஸ்ட் கேமா? அப்புறம் கேமா அப்படி சொல்லவே இல்லையே. இது வந்து வாழ்க்கை, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. இப்ப கேமா இருக்கு. தனுஷ் இதெல்லாம் நீ பேசாத தனுஷ். நீ போய் ஒரு வாரம் அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு வந்து பேசு தனுஷ். அனுப்பிச்சுடுங்க போயிட்டு வரேன் பாப்போம் என்ன அப்படி. ஓகே சோ இன்னைக்கு மொத்த எபிசோடுலயே நான் ரொம்ப ரசிச்ச மொமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 கார் வீட்டுக்குள்ள வந்த மொமெண்ட். அதாவது இந்த உலக மக்களே அதாவது இந்த பிக் பாஸை காண வந்த அனைவரும் ரொம்ப பார்த்து ரசிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு ஃபீல் பண்ண மொமெண்டா தான் அதை பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு அழகா அந்த இடத்த எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல அந்த 2 காரும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த கார் கலர் ஒரே வா. ஏன்னா இப்படி புரியலையே அதுவான முக்கியம். ஏலே இப்படிதான் நான் உள்ள வந்து விக்ரம பத்தி பாருக்கும் விக்ரமும் உள்ள பிரச்சனையை பேசிட்டு இருந்தாங்க பாரு. இதுவா அல்லவா முக்கியம் அப்படின்னு கேக்குற விஜய் சேதுபதி. உங்க 2 பேருக்கு பிரச்சனை நீங்க பேசிட்டு இருக்கு. அதையாம இங்க வந்து பேசுறேன். என்ன இழுக்கிறீங்க நடுவுல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. முக்கியமான இந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா இல்லையா? வியானா அவர்கள் பண்ற நாளுக்கு நாள் பண்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நீங்க சொல்லுங்க அதான் கரெக்டா இருக்கும். பிரஜன் சொல்றாரு யார் இந்த வீட்டுல இவ்வளவு நாள் ஓட்டி இருக்காங்க. பிரஜன் வந்து வியானா 4 பேர் சொல்றாங்க. வியானா சொன்ன மேக்கப் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா வியானா அதாவது இந்த வீட்டுக்குள்ள ரம்யா ஜோ பேர் சொன்னா அவங்க தாரையா அழுகுறாங்க. அப்புறம் ஒரு 3 பஞ்சு எல்லாக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பஞ்சு மாதிரி ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா? அரோராவை சொன்னா அரோராவுக்கு கோவம் வந்துருது. உடனே அரோரா வந்து ஐ எம் கார்னர் ஐ எம் ஹெல்ப்லெஸ் ஏதாவது ஒரு கார்னர்ல போய் கம்ருவோட உட்காந்துடுறாங்க. அவங்க எல்லாம் கூட பெருசா பண்றது இல்லைன்னு இவங்க கூட சொல்றாங்க. சரி ஓகே பாத்துக்காங்க அப்சர்வ் பண்ணி விட்டுறாங்க. வியானா மேல ஒரு கமெண்ட் வச்சா கூட எப்படி நீங்க சொல்லலாம்? அதுவும் வியானாக்கு என்ன கமெண்ட் வச்சீங்களா? வியானாக்கு என்னடா பண்ணாங்க எங்க தலைவி அப்படி உங்களுக்கு? சும்மா கொஞ்சம் மேக்கப் போட்டாங்க. யாருக்கு ஒரு இங்க ஒரு நயகரா ஃபால்ஸ் தொங்க விட்டாங்க. அவங்க என்னடா பண்ணாங்க என் தலைவி? அதெல்லாம் ஒரு காரணமா எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்றதா? அழகா அவங்க மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டு வராங்க. புரியல. ஏங்க நான் அதுக்கு தாங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு வேண்டியது என்ன? கியூட்னஸ். 1/2 கிலோ மேக்கப் சாமான். 1 ஸ்பூன் நெய். அவ்வளவுதான் என் வாழ்க்கை ஃபைன். அப்படின்னு போறாங்க. அவங்க எல்லா விஷயத்துக்கும் போயிட்டு இப்படி கேட்கறது தான் இன்னும் மக்களிடையே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது 50 நாள் நடந்துச்சா அதுக்கப்புறம் மக்களை உட்கார வச்சு பேச சொல்றாங்கண்ணே. திடீர்னு பீப்புள் வாய்ஸ் வந்து அப்படியே மாத்துறாங்க. மக்கள் ஒண்ணு பேசினா ஓகே மக்கள் மனசுல இதா இருக்கு போல பான்வந்தி கேம் நல்லா இருக்கு ஓப்பனா பேசுறாங்க அப்படின்றத மக்களை சொல்ல வைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒண்ணு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஷோ நல்லா பண்றீங்க சார்னு அவரே கேட்டுக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். நான் எப்படி ஷோ பண்றேன்? நல்லா பண்றீங்க, நீங்க கரெக்டா பேசுறீங்க,
சொல்லிக் கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டுன்னு பாராமல் நீங்க வந்து பாயிண்டா பேசுறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மக்களை செட் பண்ணி ஆடியன்ஸ் நமக்கு தெரியுது. செட்டப் ஆடியன்ஸ் தான் எல்லாமேன்றத அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ? கண்டிப்பா பண்ணிருக்கலாம். செட்டப் ஆடியன்ஸ்லாம் சொல்லாதடா உடனே பாரு ஃபேன்ஸ் கோவப்படுவாங்க. எங்களுக்கு உண்மையாவே சப்போர்ட் இருக்குங்க. நீ ஏங்க இப்படி பண்றீங்க? பாரு ஒரு ஷோ ரன்னருங்க. நான் சும்மா சொல்லி இருங்க. அவங்க சொல்றதுன்னு சொல்றேன். அவங்க சொன்னதை சொல்றேன். அவ்வளவுதான். நான் இது வந்து பாரு தப்புன்னு இல்லடா சொல்லவே தம்பி. இல்லையே. இல்ல தம்பி. நான் நெறைய ரிவ்யூ சேனல்ஸ் பார்த்திருக்கேன். ஆ. ஓகேவா? எல்லா 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 தரப்பட்ட ஆட்களும் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆனா ம். ஒரே ஒரு குரூப் மட்டும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறத கொஞ்ச நாளா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருக்கு ஹார்ட் என்ன? பாருக்கு இது என்ன? பாரு, 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 பாரு. பாருவே நம்ப மாட்டாங்க வெளில வந்து. என்ன இவ்வளவு பாரு பார்க்க சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிஆர் கூட்டமும் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க. அண்ட் மோஸ்ட்லி நம்ம எல்லாரையும் வந்து யார் இந்த வீட்ல வந்து என்ன சொன்னாங்க எக்ஸாக்ட்டா சொல்லு. தம்பி கரெக்ட்டா சொல்லுவாப்ல. அதுதானே இந்த 50 நாள்ல யார் வந்து வெளியில இவ்வளவு நாள் எப்படி வண்டி ஓடிச்சுன்றத பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து ரம்யா, ஜோ, அரோரா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி போன உடனே பாருவும் கமருதீனும் பேசிக்கிறாங்க. அந்த டாக்ஸ் நம்ம பாக்குறோம். பாரு அது கமருதீன் வந்து ஆக்சுவலா ஒரு 2 அதாவது ஒரு காதல் எதிர்பார்ப்பு உடைய ஒரு நபர் வந்து தன் காதலை அதாவது நான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நீ அங்கேயே போற. நீ அங்கேயே போயிரு. என் கூட இரு. அதுவும் அவங்க பார்வதியோட அந்த எதிர்பார்ப்பு, அந்த பெண்மை அதெல்லாம் நான் வந்து குறைலாம் சொல்ல மாட்டேன். அத அது பத்தி அவங்க அவங்க பேசுறதுலாம் சொல்றாங்க. நம்மளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரு வந்து அரோரா உன் ஃப்ரெண்டு தானே. ஏன் அவங்க ம். அவங்க புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்க. எனக்கு உன் மேல ஆசை இருக்குன்னு தெரியுதுல்ல அவங்களுக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பேசுறாங்க. இதுல பாவம் யாருன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன் தான் நம்ம கொடுக்கணும். அவங்க அப்படி சொல்றாங்க. இங்க கட் பண்ணா அரோரா விட ஆனா கமருதீன் பேசிட்டு சூப்பரா இருக்காங்க. இருக்குல்ல. ஆள் ஒரு பக்கம், கேர்ள் பெஸ்டி ஒரு பக்கம், நடுவுல கமரு. ஓ மை காட்! அவர் அவர் ஒரு மாரி கமருதீன் எனக்கு புரியல. அரோரா சொல்றாங்க, "எனக்கு பார்வதி வேண்டாம்." எப்படி என்ன பிராண்ட் பண்றாங்க அவங்க. அவங்க சில பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா பேசினாங்கண்ணே. "நீ வேணா உன்ன எப்படி வேணா சொல்லுவாங்க. நீ மறுபடியும் போய் பேசலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி அடிபட்டதே போதும். உனக்கு அவங்க அதுவும் எப்படி பிராண்ட் ஆபாச பண்ண." குறியீடுன்னு சொல்லிட்டு என்ன பிராண்ட் பண்ணிட்டாங்க. உன்னையும் தான் பிராண்ட் பண்ணாங்க. ஆனா உனக்கு அறிவு இல்ல. நீ போய் முட்டிக்கோ. முட்டுச்சந்துல. அதெல்லாம் ஆ நான் பண்ண முடியாது. அப்படின்னு திடீர்னு பேசும்போது, என்ன சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அரோரா இவ்வளவு அப்படிதான் அழகா இருந்துச்சு. பேசுறீங்க? இப்படிலாம் நீங்க கரெக்ட்டா பண்ணது பேசினாங்க. இல்லையேம்மா. என்னடா கண்ணா? அப்படின்ற மாரி அவளுக்கு இருந்துச்சு. மறுபடியும் அரோரா சொல்றாங்க, "அவங்க கூட பழகுறவங்கள்ட்டயும் என்னால ஃபுல் ஃப்ளோவா பழக முடியாது. நீ திடீர்னு நான் பேசுறது எதார்த்தமா நீ ஒண்ணு சொன்ன. அவங்க பதார்த்தமா என்ட்ட வந்து சண்டை போட. அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா. நான் உன் கூடயும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன்." அப்படின்னோனே, "கமருதீன் நீ ஒரு வாட்டி பேசி பாரேன். சாரி யூ கோ மேன் வை மீ?" அப்படின்ற மாரி அரோரா ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. இங்க கமருதீன் வந்து, "ஓகே. நம்ம நான் கேம்ல ஃபோக்கஸ் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. வரும் வாரங்களில் கமருதீன் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவாரா? இல்ல அரோராவா, பார்வதியா யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்றதெல்லாம் வரும் வாரங்கள் தான் நமக்கு தெரியும். சரி 1000 அ இருக்கட்டும்பா. மக்கள் அங்க ம், 1000 ஜோடிகள் இருக்கட்டும். 1000 பேர் ம். உருவாகட்டும். ஆனா, ஒரு காதல் சிகரத்தை தொட்டிருக்கு. எஃப்ஜே அண்ட் வியானா. அது எனக்கு ஆனா, அப்படிதான் நீங்க எல்லாம் நினைப்பீங்க. கிடையாது. சாண்ட்ரா, பிரஜின். அந்த காதலுடைய போராட்டம் இன்னைக்கு பார்த்தோம் மக்களே. நிஜமாவே அது 1000 பாரதிராஜா சார் படத்துடைய கிளைமாக்ஸ் மாரி இருந்துச்சு மக்களே. அதாவது சாட்டர்டே சன் செம்ம அடி விழுகுது. பிரஜின் அவர்களுக்கு ஒரு ஒயிட் வாஷ எஸ் சாண்ட்ரா அவர்கள் குடுக்குறாரு. செய்வதற்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க. ம். ஓகேவா? சோ ட்ரை பண்ணும்போது இட் இஸ் ஓகே. நான் சொல்றது புரியுதா? இட் இஸ் ஓகே. ஒயிட் வாஷ் பண்ணா எப்படியும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அடிபட்டதுக்கு அப்புறம் அத நியாயப்படுத்த, அதை வந்து பூசி மழுப்ப எல்லாரும் ட்ரை பண்றது தான். அது நடக்கிறது தான். அது ஒரு நியாயம் தான். ம், ஓகேவா? ம், அதுல இருந்து கரெக்ட்டா ஒரு 2 ஹவர் கழிச்சு சண்டே எபிசோட் ஆரம்பிச்சுரும். பிரேக் எல்லாம் முடிஞ்சு. ம். சாண்ட்ராவுக்கு ஒரு பயத்த பீக்ல ஏத்திக்கிட்டே போனாங்க. அதாவது ஒரு ஆளா சேவ், 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 சேவ்ன்னு வரும்போது, எஃப்ஜேவ பிரஜினை சேவ் பண்ண யார் சொல்றாங்க 2 பேரு. செய்வார், சேவ் செய்வார்ன்ற மாரி. இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எஃப்ஜேவ சொல்றாரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து 2 பேர சேவ் பண்ணுங்கன்னோனே, விக்ரம் சொல்றாங்க, பிரஜன் சொல்றாங்க. உடனே விஜய் வந்து பிரஜன் வேணாமே, நான் வச்சுக்கிறேனே. ம். பிரஜன் வேணாம்னோனே வந்து பயம் பீக் ஆயிடுச்சு. சாண்ட்ராக்கு. பிரஜன் வேணாமா? அப்படின்ட்டு ஒருத்தரா சேவ் பண்ணிட்டு வராங்க. ரம்யா ஜோ சேவ்டுன்றாங்க. அரோரா சேவ்டுன்றாங்க. ரம்யா பாரு ஜோலா சேவ்டுன்றாங்க. ஐய்யய்யோ! 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 வாவ்! ஷி இஸ் த வின்னர்ரா! என்ன ஜஸ்டிஸ் ஃபார் ரம்யா ஜோடா! நீங்க டைட்டில் ஒரு ஒரு வின்னர்ரா எங்க ரம்யா ஜோ. ஆ. ஒரு வாட்டி வீட்ல தகுதி இல்லாத நபர்ன்னு ரம்யா ஜோவ சொல்றப்போ அழுவுறாங்க, சென்டிமென்ட்டா ஃபீல் பண்றாங்க.
சேவ்டுன்னே மறுபடியும் சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. ஓ மை காட், இதுக்கப்புறம் வார்னிங் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி அவர்கள். லாஸ்ட் வார்னிங், எட்ஜ்ல தப்பிச்சிங்க அப்படின்னு ஒரு நீங்க பாருங்க, அடுத்த வாரம் எல்லா ப்ரோமோலயும் ரம்யா ஜோ தான் இருப்பாங்க அப்படின்னு வேற கொளுத்தி போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சரியா? அது இன்னைக்கு என்ன நடக்கும்ன்றத பாத்துப்போம். சோ இந்த விஷயங்கள்லாம் வந்தபோது கடைசியா கெமி அவர்களும் பிரஜின் அவர்களும் நிக்கிறாங்க. அந்த 2 அழகான கார், அதாவது தருணமான இந்த மொத்த எபிசோட்லயும் இந்த தருணம் தான் நல்லா நம்ம பார்க்க வேண்டியது. அந்த 2 அழகான அந்த மாருதியோடைய அந்த கார் உள்ள வருது. அது அப்பவே சாண்ட்ரா அவர்களுடைய கண்ணு, மொழி எல்லாம் பிரிங்கிடுச்சு. பேசிக்கலி இந்த படம் மாதிரி சாவு பயத்தை காட்டிட்டாங்க. பரமா மொமெண்ட் தான். அதாவது பீக்கா ஒரு பீக்ல போய் ஏத்தி கிளம்புற மாதிரி பிளான். எல்லாரும் கெமி அவர்கள் திருப்பி வந்துருவாங்கன்றாங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு வெறும் திவ்யாவும், சாண்ட்ரா, பார்வதி, கம்ரு. எனக்கு என்னன்னா, இந்த பக்கமும் கவலைப்படாதீங்க, எல்லாம் போக மாட்டீங்கன்றாங்க. மறுபடியும் கெமிக்கும் சொல்றாங்க, பிரஜனுக்கும் சொல்றாங்க. எஃப்ஜே சொல்லி வைப்போம், சொல்லி வைக்கிற வார்த்தை பத்தியா, நான் நீ போக மாட்டேன்னு சொன்ன கரெக்ட் தானே அப்படின்னு 2 பக்கமும் சொல்லிட்டா அப்புறம் கேட்டுக்கலாம்ல. 2 பக்கமும் சொல்றாங்க, நீங்க போக மாட்டீங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த பக்கமும் நீ போக மாட்டமா, விடுமா அப்படின்றாங்க. யோ யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. எஃப்ஜே போன உடனே எனக்கு தெரியும் கெமி போயிருவானு. எஃப்ஜே சொல்றாரு நீ போக மாட்டேன்றாரு இங்க கெமி கிட்ட. வியானா கிட்ட எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கெமி பெர்ஃபார்மன்ஸ் மாத்த சொல்லி, அவ போயிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்ற தருணம்லாம் இருந்துச்சு. கார்ல ஏத்துறாங்க, பெட்ல விழுகுறாங்க, அழுகுறாங்க, ஒரே கியூட் மொமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க. அதை கண்டு ஆதங்கப்பட்டு கெமிக்காக அவங்க சட்ட கலர் ட்ரெஸ் கிடைக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு ஊடியாவது போட்டு வரேன் தனுஷ் இன்னைக்கு வந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது மக்களே. இதுல 2 பேரும் கார் ஏற்றி அனுப்பிட்டாங்க. அந்த காரு வெளில போகும்போது சாண்ட்ரா அவர்கள் உடைந்து அழுது, அவரை கொண்டு போயிடாதீங்க, அவரை கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு அழுது ஒப்பாரி வைத்து அவர்களை பிடித்து கமுரு ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் விட்டு, இட் வாஸ் எமோஷனல் மக்களே, எமோஷனல். சரி, ஓகே, இட் இஸ் எமோஷனல் ஃபார் देम, இட் இஸ் எமோஷனல் ஃபார் देम. ஆனா நம்ம அவங்க மேல வச்சிருந்த ஒரு வெறுப்புல அவங்க செஞ்ச அந்த வார்த்தைகள், அந்த அவங்க குரூப்பா பேசின விஷயங்கள் இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடுனதுனால நம்மளுக்கு இது தேவையில்ல, உங்களுக்கு இது தேவை அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. அது தவறு இல்ல. ஆனா எமோஷனலா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கப்புலா தான் கேம் ஆடினாங்க. என்னதான் அவங்க தனித்தனியா ஆடணும், நாங்க கப்புள் கேம் ஆடல அப்படிலாம் சொன்னா கூட, யாரு வீட்டுக்குள்ள இருக்கணும், யாரு வெளியில போகணும், நாமினேஷனு, கேம்ல ஆடும் போது ஆப்போசிட் அதுல ஃபேவரட்டிசம், இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. அவங்க கப்பலாவே கூட ஆடட்டும்னு, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனா அவங்க சொல்லிடலாம், அது நாங்க கப்பலா தான் ஆடுறோம், என்னப்பா இப்ப உங்களுக்கு அதுதான்ப்பா எங்க ஸ்ட்ராட்டஜி, அதனாலதான் பிக் பாஸ் உள்ள அமைச்சிருக்காரு, நாங்க அப்படியே ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க சொல்லி அடிச்சுட்டு ஆடட்டுமே. நீங்க 5 பேர் ஒண்ணா ஆடுறீங்க, நாங்க 2 பேர் ஒண்ணா ஆடுறோம், ஓகே. ஆனா இவங்க 5 பேரா சேர்ந்துக்கிட்டு மத்தவங்க எல்லாரும் குரூப் ஆடுறாங்க, இவங்க எல்லாம் சோலோ பிளேயர்னு ப்ரொஜெக்ட் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றோம் நம்ம பேசிட்டே இருந்தோம் இல்லையா? அந்த நாமினேஷன் விஜய் சேதுபதி என்ன மென்ஷன் பண்றாருன்னா, யார் யார் நாமினேஷன் பண்ணீங்க, அந்த டிஸ்கஷன் பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரே தவிர, நாமினேஷன் பத்தி வீட்டுல பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு அவர் சொல்ல. சோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது, நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இதுல சிம்பாலிக்கா நமக்கு தெரிய வருது. இத்தனை நாள் மக்களோட கேள்வியா இருந்துச்சு, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இல்ல வீட்டுல அப்படின்றது. சோ இவரே அதை எதுவும் சொல்லாத காரணத்தினால அது பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இந்த சீசன்ல நாமினேஷனை பண்ணலாம் அப்படின்றத ஒரு நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு பண்ண வேலைதான் அது. அதனாலதான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இட் இஸ் நாட் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம். சரி, ஓகே. இப்ப அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. பிரஜின் காரும் போயிடுச்சு, இவங்க காரும் போயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. சாண்ட்ரா ஒரே அழுதுட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு கார் வருது, அந்த பிரஜின் வருகிறார். பிரஜின் உளுந்து விளையாடி சாண்ட்ரா அவர்கிட்ட காட்டுறாரு. உடனே சாண்ட்ரா அவர்கள் கட்டி பிடிச்சி கீழே போகும்போது சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க டாக்டர் ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரே கேள்வியா இருக்கு, ஆஸ்காரை சாண்ட்ராவுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு சைட்ல பேசுறோம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, மக்களோட என்னை நினைச்சுக்கிறதுனால சொல்றேன். இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி அவங்களால அந்த கேமை தனியா ஆட முடியாது, அதனால உடஞ்சிருக்கலாம். உண்மையாவே அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். அதை ஏன் போய் நீங்க கலாய்க்கணும் அப்படின்றதும் ஒரு சைட்ல பேசப்படுறோம். அதுல அந்த சைட்லயும் நான் இப்ப இருக்கோம்.
சோ Yes. ஏன்னா நியாயப்படி நான் என்ன கேட்கிறேன், இது உங்கள பொறுத்த வரைக்கும் டிராமாவே இருக்கட்டும். ஆ. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவியா வீட்டுக்குள்ள வந்தவங்க 2 பேரா தான் வெளில போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால டபுள் எவிக்ஷன் ஒண்ணு வச்சாங்கன்னா விஜய் டிவி டீம் 2 பேரும் ஒண்ணா வெளில தூக்கிடும். இந்த தனித்தனியா வச்சு இதே சீன் எனக்கு மறுபடியும் போட்டு காட்டணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா, எங்களுக்கு செம்ம காண்டாயிரும். இது நடந்துருச்சு. இது ஒரு சீன நடந்தா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு போட்டு காட்டிட்டீங்க. சாவு பயத்தையும் அவங்களுக்கு காட்டிட்டீங்க. அவங்க இந்த கேம ஒழுங்கா ஆடுவாங்க. அததான் வெளில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா அவர்கள்லாம் ரொம்ப திவ்யா தெளிவா பேசுறாங்க. ரொம்ப தெளிவா தெளிவா. பேசுறாங்க. அதாவது ம். இவ்ளோ தெளிவு எங்கம்மா போச்சு? விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது, எம்மோ! ஐயோ! தெய்வமே! சார் அப்படியே திவ்யா! தெரியும் அப்படின்ற மாரி சார். இருந்துச்சு. ஓகேவா? சோ இந்த மாரி விஷயங்கள் அதிகமா நம்மளால பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் மோஸ்ட்லி கானா வினோத் அவர்களுக்கு நெறைய கிளாப்ஸ் வந்துச்சு. சோ மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஷோகேஸ் நடந்துச்சு. அண்ட் பார்வதி அவர்களும் இந்த ஷோவ ரன் பண்றாங்க அப்படின்றதையும் ஒரு ஒரு மென்ஷனாவும் ஒருத்தங்க வச்சாங்க அந்த வீட்டுக்குள்ள. அது ஆமா. உண்மையோ, பொய்யோ அது மக்களுடைய ஒரு சில பேருடைய குரலாவும் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து விக்ரம் நம்ம ஆல் டுகெதர் இந்த ஷோவ மொத்தமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா, உண்மையாவே ஒரு சாவு பயத்த காட்டிட்டாங்க. இனிமே நீங்க வந்து இந்த மாரி ஒரு கேம கேவலமா பிக் பாஸ மீறி ஆடுனீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் நெலைமை. பி ம். பிரிப்பேர்ட் அப்படின்ற ஒரு வார்னிங். வார்னிங்க குடுத்திருக்காங்க. அண்ட் ரம்யா அவர் ஜோக்கும் தெளிவா சொல்லிட்டாரு. யூ ஆர் இன் அன் எட்ஜ் அப்படின்ற வார்னிங் சிம்பலையும் குடுத்துட்டாங்க. ரம்யா ஜோ உடனே அந்த வாரத்துல மாத்தி ஆடுவாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வாய்ப்பில்ல. ஆனா சேச்சி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஷோ வெளில போனா அவங்களுக்கு என்ன பயம்னா, பிரஜின் அவர்கள் வெளியில ஒரு பேட் நேமோட போயிட்டா, இந்த ஷோக்கு அதான் வந்ததுக்கான சொல்ட்டாங்க. அந்த விஷயமே வந்து மாறிரும். அட்லீஸ்ட் மாத்திட்டு வெளில போலாம். நீங்கலாம் இப்ப செயின்ட் சாண்ட்ராவையும், செயின்ட் பிரஜினியும் பாப்பீங்க. அதான் கமுரு ஒரு ஃபிளிப், சபரி ஒரு ஃபிளிப் இருந்துச்சுல, அந்த ஃபிளிப்புக்கு போயிருவாங்க. அடுத்த அதானே வாரம் சாண்ட்ரா. வியானா வாரம் எஃப்ஜே அவர்களும், வியானா அவர்களும் இன்னைக்கு பேசிக்கொண்ட தருணம் இருக்கின்றதே. ஓ! எஃப்ஜே சொல்றாரு. கண்கொள்ளா காட்சி, நான் கண்கொள்ளா காட்சி. நான் நான் இந்த மாரி போனா நீயும் சாண்ட்ரா மாரி அழுவியான்னு. வியானா, நான் ஏன் அழுவணும் அப்டின்றாங்க. அப்படி என்ன மிஸ் பண்ண மாட்டியா? நீ வந்து வெளில போனவங்களுக்கு யாருக்கு மிஸ் பண்ண? பிரவீனுக்கு மிஸ் பண்ண அப்படின்னு கெமிக்கு மிஸ் பண்ணல. இல்ல அவ போயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்டின்றாரு. நான் போனா நீ மிஸ் பண்ணுவியான்னா, நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா ஜாலியா இருப்பேன் அப்டின்றாங்க. இப்ப எப்படி எனக்கு இருக்குன்னா, இது அப்படியே வேணாம். ரோல் ரிவர்ஸ் ஆகுது. எனக்கு இது வேணாம். எனக்கு இது வேணாம். இல்ல எக்ஸ்போஸ் இவ்வளவு ஆயிட்டு வக்கனையா பேசிட்டு, வியானா, நான் வெளியில போனா நீ என்ன மிஸ் பண்ணுவியா? புரியல. ஏலே இப்பதான் நல்லவ மாரி பேசிட்டு இருந்த. சுத்துது. சரி, சரி. ஓகே, ஓகே. நடத்துங்க, நடத்துங்க. வீட்ல இன்னொரு நம்ம கார்னர் ரெடி பண்ணுங்கடா பிக் பாஸ். அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அதாவது தியேட்டர்ல கார்னர் சீட் ஃபில் ஆகுதோ இல்லையோ, இந்த பிக் பாஸ்ல எல்லா கார்னரும் ஃபில் ஆகுதுடா தம்பி. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ணிட்டாங்க நாமினேஷன்லன்னு கதறாய்ங்க. இது எந்த அளவுக்கு உண்மைடா? நியாயம்டா. இன்டர்வியூல வந்து மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. அவங்க தான் என்ன செஞ்சாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்டின்ட்டு இன்டர்வியூல வந்து புலம்புவாங்க. ஆனா இன்னைக்கு நியாயப்படி பார்வதி ரொம்ப பாவம்டா. லாஸ்ட் மொமெண்ட்ல. சாண்ட்ரா, பார்வதி நீ இந்த சுடிதார போடாத. நீ இந்த சுடிதார் போட்டாவே விலக்கல் அப்படின்ற மாரி. பார்வ இல்ல பிரஜன சாண்ட்ரா சொல்றாங்க. ஆஹ. சாண்ட்ரா சா பிரஜன சுடி சொல்றாங்க. இல்ல, இல்ல. சாண்ட்ரா சுடிதார்ல வந்து பிரஜன பார்வதிய சொன்னாங்கப்பா. பார்வதியா பிரஜன் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பார்வதி அவரு தான் தான் வந்து சொன்னாங்க. உடனே உடனே பிரஜன் வந்து, "ஏய் கொல்ல போறேன்டி உன்ன" அப்டின்ற மாரி அவங்க ஒரு கியூட்டான ஒரு நல்லா லவ் இருந்துச்சாம். தெரிஞ்சுச்சு அங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் லவ் பண்ற அது நல்லா இருக்குடா பாக்கறக்கு. ஏன்னா நல்லா இத்தன வருஷம் இந்த லவ் அதெல்லாம் வந்து சும்மா இல்ல. அதெல்லாம் ஆக்டிங்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதான் எனக்கு என்னன்னா, நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டு ஆடுங்க. நாங்க ஆமா. கப்பிள் கேம் தான் ஆடுறோம். நாங்க அப்படியே ஒண்ணா சேர்ந்து தான் ஆடுறோம். நீங்க 5 பாத்தீங்களா? பேர் இல்ல சேர்ந்து 3 பேர் சேர்ந்து பிரஜினா தான் சொன்னாங்க அண்ணன். பார்வதி தான் புரியல. 2மே வருதே. சரி ஓகே. ஓகே. எனக்கு என்னன்னா, பாத்துரலாம் திருப்பி நம்ம. பிரஜனும் சாண்ட்ராவும் ஓப்பனாவே சொல்லிரணும். நாங்க இப்படிதான் ஆடுறோம். ஆமா, நாங்க வரப்ப சோலோ பிளேயர்ஸா ஆட தான் வந்தோம். ஆனா இங்க அப்படி தெரியல. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடப் போறோம். என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. அப்படின்ட்டு சொன்னா, வாங்க ம். வாங்க மாஸ் மாஸ் அப்படின்னு நம்மளே கிளாப் பண்ண போறோம். நீங்க ஆடுங்க. எத்தனையோ பேர் சேர்ந்து சேர்ந்து தான் ஆடுறாங்க. லவ் பண்றன்ற பேர்ல ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சேர்ந்து மாஸா ஆடுங்களேன் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆடுங்க. நல்லா ஆமா இருக்கும். அவ்வளவுதான். அம்புட்டுதான். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.